வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் சூப்பரான 5 மலையாள த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல 3 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, 2 படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்லை. ஆனால் அதுவும் தரமான படங்கள் தான். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான ARM அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய கதைக்களமே கிட்டத்தட்ட 3 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. மெயின் கதை பார்த்தீங்கன்னா 1990 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்காரு. அதே ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய தாத்தாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவர் ஒரு திருடனா இருந்திருப்பாரு. இதன் விளைவாக தான் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஹீரோவுடைய குடும்பத்தை ஒரு மாதிரி திருட்டு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நபர் உள்ள வராரு. அவர் முக்கியமான ஒரு சில விஷயங்களை எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்றாரு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விளக்கு ஒன்று இருக்கு, அதை மட்டும் நீ திருடி எடுத்துட்டு வந்துட்ட அப்படின்னா உன்னை பத்தின சில விஷயங்களை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்றாரு. இதனால நம்ம ஹீரோவும் அந்த வேலையை செய்யறதுக்காக போறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல டொவினோ தாமஸ் 3 ரோல்ல நடிச்சிருக்காரு. அந்த 3 கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த வேரியேஷனை பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பராகவே கொண்டு வந்திருக்காரு. மேக்கிங் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம சுவாரஸ்யமாகவும் ஒரு சில காட்சிகள் நல்லா த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல படம் தான், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனெல்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான 10ஆம் வளபு அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு போலீஸை காட்டுறாங்க. அவருடைய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் டெலிவரி ஆக போகுது. அதுக்காக 15 நாள் லீவு நம்ம ஹீரோ அப்ளை பண்ணியிருப்பாரு. ஆனால் அவருடைய உயர் அதிகாரிகள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பரோலில் வெளியே போன ஒரு கைதி அந்த டேட் முடிஞ்சும் இன்னும் வரவே இல்லை. அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது, நீ போய் அவனை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு அவனுடைய லீவ் எடுத்துகிட்டு கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் நடிச்சிருந்த இந்திரஜித், சுராஜ், ஸ்வஸ்திகா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அதுவும் சுராஜ்லாம் ஒரு சில இடங்களில் எமோஷ்னலாக சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேக்கிங்கும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. படம் பயங்கர பரபரப்பாக போகக்கூடிய படமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸ்லோவாக தான் போகும். ஆனால் எந்த இடத்துலையுமே பெருசாக போர் அடிக்காத அளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. எமோஷ்னலாகவும் ஒரு சில இடங்கள் சூப்பராகவே கனெக்ட் ஆச்சு. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டீசன்ட் வாட்ச் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. அதுவும் அமேசான் பிரைம் வித் மனோரமா மேக்ஸோட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனெல்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் ஒருத்தர் கசாப்பு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு சேருது. அடுத்த நாள் வெட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அந்த மாடு கை தவுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே தப்பிச்சு ஓடிடுது. அந்த மாட்டை பிடிக்கிறதுக்காக ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போக அந்த மாடு ஊரையே அந்தர சிந்தரை ஆக்கிட்டு ஓடி போயிடுது. கடைசியாக அந்த மாட்டை பிடிக்கிறதுக்காக இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணாங்க, கடைசியாக அந்த மாட்டை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதையை கேட்கும்போது ரொம்ப சிம்பிளான கதை மாதிரி தான் தெரியலாம். ஆனால் இந்த படத்தை பாருங்க, இவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் ஆரம்பிச்சதுலேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு செம்ம சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த படத்துடைய இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸே டெக்னிக்கல் சைடு தான். சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், எடிட்டிங் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் சைடில் எல்லா விஷயத்தையும் பார்த்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான See You Soon அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதைக்களமே துபாயில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலமா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த லவ்வுக்கு நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹேக்கர் தானே, அவர்கிட்ட இந்த பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயிலையும் கொடு, அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னா நீங்க லவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டான பகத் ஃபாசிலும் ஹீரோயினை பத்தி எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிட்டு கிரீன் சிக்னலும் கொடுத்துட்றாரு. இப்போ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல ஹீரோயின் வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுனால ஹீரோயினை ஹீரோ அவருடைய ஃபிளாட்டுக்கே கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல ஹீரோயின் சூசைட் நோட் மாதிரி எழுதி வச்சுட்டு திடீர்னு காணாம போயிடுறாங்க. இப்போ காணாம போன ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் மிஸ்ஸிங் படம் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லர் படம். படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கும்போது இந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன மாதிரியான வியூ தெரியுமோ அந்த மாதிரி தான் இந்த படமே இருக்கும். மேக்கிங் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நடிச்சிருந்த ஃபகத் ஃபாசில், ரோஷன் மேத்யூ, தர்ஷனா ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு சஸ்பென்ஸை த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணது சூப்பராகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல்கனெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான வெயில் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியில் நம்ம ஹீரோ, அவருடைய அண்ணன், அவங்க அம்மா இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய அம்மா எப்பயுமே நம்ம ஹீரோவுடைய அண்ணன் மேலே தான் ரொம்பவே அக்கறை காட்டுறாங்க. எப்போ பாரு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் சிறுசிறுன்னு தான் நடந்துக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் வேலை வெட்டிலாம் இல்லாமல் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்காரு. 12th படிக்கக்கூடிய பையன் தான் நம்ம ஹீரோ. ஒழுங்காக படிக்க கூட மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவர் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப் வந்து ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு அவருடைய லைஃப்பில் ஒரு சம்பவம் நடக்குது. அம்மாவுடைய அன்புக்காகவும் அம்மாவுக்காகவும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஹீரோ பண்ண போக, இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதையும் 2004 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான மை பிரதர் அப்படிங்கிற படத்துடைய கதையும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ட்ராமா மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் த்ரில்லர் மோடுக்கு போகும். இந்த படத்தில் நடிச்சிருந்த முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. எமோஷனலாகவும் ஒரு சில இடங்கள் சூப்பராகவே கனெக்ட் ஆச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் பெருசாக போர் அடிக்காத அளவுக்கு ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா படத்துடைய டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது. இந்த கதைக்கு இவ்வளோ நேரம் தேவையே இல்லை. ஷார்ட்டாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனெல்லாம் பெருசாக இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.